துப்புரவு பணியில் உள்ளவர்கள் பெரும்பாலும் ஒப்பந்ததாரர்கள் மூலம்தான் கூலிகளாக அழைக்கப்படுகிறார்கள். அந்த விதத்தில் மதுரையில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்த போது உயிரிழந்த சோலைநாதனின் குடும்பத்தின் தற்போதைய நிலை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். காலையில் என்ன சொல்லிட்டு போகிறேன்னா, நீர் நான் போயிட்டு வந்துடுறேன், ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படின்றார். ஆனால் வந்து பார்த்தா போன மாதம் வந்து 8 மாதம். கருவுற்ற மனைவியை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்ல தேவையான பணத்திற்காக கழிவுநீர் அகற்றும் வேலைக்கு சென்றவர்தான் சோலைநாதன். மதுரை மேலவாசல் பகுதியை சேர்ந்த இவர் மதுரை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் மதுரை கோச்சடை பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்றபோது விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். பிறக்கப் போகும் குழந்தையை எண்ணி பல கனவுகளை கொண்டிருந்ததாக கண்ணீர் வழியும் கண்களோடு பகிர்கிறார் சோலைநாதனின் மனைவி முத்துலட்சுமி. நான் வந்து காதல் திருமணம் பண்ணேன். அவர் 7 மாதமாக நல்லா வச்சுக்கிட்டாரு. 7 மாதம் நல்லா வச்சுக்கிட்டாரு. எனக்கு ஆம்பளை பேர் இருந்தால் நல்ல பேர் வைப்பேன், இப்படி பார்த்துக்குவே, பொம்பளை அப்படி இருந்தால் நானும் நல்லா ராணி மாதிரி வச்சுக்கிருவேன், என் பிள்ளைக்கு எந்த குறையும் வரக்கூடாது, யார் வீட்டுக்கு கை நீட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, யார் வீட்டுக்கிட்ட போய் தட்டு நீட்டக்கூடாது, இப்போலாம் சொன்னார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்ததால் கிடைத்த வேலைக்கு சென்று வந்த ஒரே மகனின் நிலை இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் வேதனை கடலில் மூழ்கடித்திருக்கிறது. இன்னைக்கு இருந்திருந்தானா அவன் இந்த 10 லட்சம் பெருசு கிடையாது. அவன் இருந்து 10 ரூபா சம்பாதிச்சு 10 கோடிக்கு சமானம். அந்த 10 கோடி இருந்துச்சுன்னா எனக்கு பெருசு, அவன் உயிர் பெருசு. அவன் இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருப்பேன். நானும் இந்த வேலைக்கு அவன் நினச்சி நானும் வேலைக்கு போகலை, வெட்டிக்கு போகலை, இந்த வீட்டோட கிடக்குறோன்னு. இனிமேல் நான் வேலை தேடி என் மருமகளை நான் காப்பாற்றணும். இதே மாதிரி எனக்கு என்னைய மாதிரி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் வேலை கொடுத்தா நான் தான் சிம்பிளே பார்த்துக்குவேன். இனிமேல் என்னை மாதிரி யாருக்கும் புள்ள இறங்க விடாதீங்க, இப்படி வேலைக்கு போவேன்னா சொல்லுங்க. காதல் திருமணம் செய்து ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் கணவரை இழந்து தவிக்கும் முத்துலட்சுமிக்கு வேலை தந்து அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கோருகிறது இந்த குடும்பம். மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் இந்த நிகழ்வினால் சோலைநாதன் உயிரிழந்ததுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்பது, மேலும் இது போன்ற உயிரிழப்புகள் இனி நடக்காமல் இருப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை மட்டுமல்லாது இது அனைத்து தரப்பினரும் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாகேந்திரன். மரணமடையும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் இழப்பீட்டை கொடுத்தாலும் கூட அதைவிட அந்த இழப்பு தங்களுக்கு மிகப்பெரியது என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்.